அந்த திவ்யபிரபந்தத்துக்கு என்ன விதமான பெருமை அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது. உயர்கொண்டார் திவ்யபிரபந்தம் நமக்கு காத்து கொடுத்திருக்கிறாரே, அவர் காத்து கொடுத்த அந்த திவ்யபிரபந்தத்துடைய வைபவம் என்ன, அந்த அருளி செயலுக்கு என்ன ஏற்றம் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அருளி செயலுக்கான ஏற்றம் அப்படின்றது அருளி செயலை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஏற்றத்தை புரிஞ்சுக்க வேண்டாம். இந்த அருளி செயல் ஒரு பெயர் இருக்கே, அந்த பெயரே அதனுடைய ஏற்றத்தை நமக்கு அறிவிக்கும்படியான பெயர் தான். இந்த அருளி செயல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, வாஸ்தவமா திவ்யபிரபந்தம்ன்றதுதான் உலக வழக்கம். பெரியவர்கள் அப்படியான வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் மொத்தம் 24 பிரபந்தங்கள் இந்த 4 திவ்ய பிரபந்தம் தொகுப்புல உண்டு. அந்த 24 தொகுதிக்குமே திவ்ய பிரபந்தம் தான் பேர். அது ஒன்றும் தப்பும் இல்லை. ஏன் திவ்ய பிரபந்தம்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, திவ்யன்ற சப்தத்துக்கு தெய்வீக தன்மை பொருந்தியது எதுவோ அதை திவ்யம் என்று அழைக்க வேண்டும். ஆழ்வார்களுக்கு சம்ஸ்கிருத பாஷையிலே திவ்ய சூரிகள்னு பேர். சூரின்னு சொன்னா பகவானுடைய அடியவர்கள், பக்தர்கள், தெய்வீக தன்மை வாய்ந்த அடியவர்கள் ஆனபடினால அவர்களுக்கு திவ்ய சூரின்னு பேர். அவர்கள் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருத்தலங்களை பாடினார்கள். இந்த திருத்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள்னு பேர். அந்த திவ்ய தேசங்களை பற்றி அவர்களாலே அருளி செய்யப்பட்ட நூலுக்கு திவ்ய பிரபந்தம் பேர். திவ்ய சூரிகள் திவ்யதேசங்களை பற்றி அருளி செய்த நூலின் தொகுப்பு திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பொதுவா இதான் அந்த பேருக்கு அர்த்தம். தெய்வீக தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம். ஆனா வாஸ்தவமா திவ்ய பிரபந்தம்ன்றதுக்கு சுபாவமா ஆழ்வார்கள் வச்ச பேரானா ஆழ்வார்கள் ஒன்றும் பேரெல்லாம் வைக்கல. ஆழ்வார்கள் இதுக்குமே அவர்கள் பெயர் வைக்கல. ஆனா திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆழ்வார்கள் பாசுரங்களே வேற சில பெயர்கள்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தத்துக்கு தன்னுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு நம்மாழ்வாரே பெயர் வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா, இருந்தமிழ் மாலை என்று பெயர். ஆழ்வாரே தன்னுடைய திருவாய்மொழியிலே பல இடங்களிலே காட்டியிருக்கிறார். ஆழ்வார் சொல்ற பொழுதே, எண்ணஞ்சத்துள்ளிருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து வண்ணெஞ்ச இரணியனை மார்பிடந்த வாட்டாற்றான் என்று காட்டுகிறார். இருந்தமிழ் நூல்னு சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திவ்யபிரபந்தத்துக்கு அவர் வைத்த பெயர் இருந்தமிழ் அப்படின்னு அதுக்கு பேர். அதே மாதிரி முதலாழ்வார்கள் சொல்ற பொழுது இருந்தமிழ் மாலை என்று சொல்லுகிறார். அந்த இருந்தமிழ் மாலையாகிற திவ்யபிரபந்தத்தை செய்ததனாலே முதலாழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் தன்னை எப்படி சொல்றார், யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும், யானே தவமுடையே எம்பெருமான், யானே இருந்தமிழ் நன் மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பரிந்து. இந்த இருந்தமிழ் மாலையை உன்னுடைய திருவடிகளுக்கு பாடியதனால் நான் பெருந்தமிழன் என்று ஆழ்வார் தன்னை பெருமிதமாக பாடிக்கொள்கிறார். ஆனபடினாலே இந்த பாசுரங்களுக்கு இருந்தமிழ் நூல் என்பது பெயராக இருந்திருக்கிறது நமக்கு தெரிகிறது. இன்னும் சொல்ல போனா திருமங்கை ஆழ்வார் தன்னை சொல்லுகின்ற பொழுது, செங்கனாடி இட்டரஞ்சும் சிங்கவேள் உன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரை தார்கலியன் செங்கையாளன் சொன்னமாலை என்று தன்னை சொல்லுகின்ற பொழுது இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் கலியன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். இருந்தமிழ் நூல் புலவன் என்று சொல்றார். இருந்தமிழ் நூல் என்பது திருவாய்மொழி. திருவாய்மொழியிலே புலவை பெற்றதனாலே தான் தனக்கு இப்படி ஒரு கவித்துவம் இருக்கிறது என்று திருமங்கை ஆழ்வார் தன்னை பெருமையாக சொல்லுகிறார். ஏன்னா இந்த திருவாய்மொழி என்கின்ற இருந்தமிழ் நூலுக்குத்தான் மாறன் பணித்த தமிழ் மறை சம்ஸ்கிருத வேதம் 4 வேதங்களை கூட திராவிட வேதமாக சுவாமி நம்மாழ்வார் 4 நூல்களை அருளினார். அந்த 4 நூல்களுக்கு சம்ஸ்கிருதத்துல 6 அங்கங்கள் உண்டு. அதை போல திருமங்கை ஆழ்வார் 6 அங்கங்களாக அவர் திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்தார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று ஆழ்வாருடைய அவதாரத்தை கொண்டாடுகிறார் நம்மாழ்வார். ஆனபடினால அவர் தன்னை இருந்தமிழ் நூல் புலவன் என்று சொல்கிறார். ஆழ்வார்கள் காலத்திலே அதுக்கு இருந்தமிழ் நூல் என்று அவர்களே ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அந்த பெயரை காட்டும்
பெரியவர்கள் இன்னொரு பெயரை வழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். அதுதான் அருளிச் செயல். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதும் புறவர்தாம் வாழி எழுவாரும் அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமுறை தன்னுடனேயே சேர்ந்து என்றுதான் வாழ்த்துகின்றார் சுவாமி நவார மாமிகள். ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் தான் அருகில் வீழ்வார்கள் என்று நெஞ்சே நீவர்வாள் சென்றெடுக பூசித்திரி என்று எச்சரிக்கின்ற பொழுதும் ஆழ்வார்களை சொல்லிவிட்டு அவர்களுடைய அருளிச் செயல் என்று சொல்கிறார். திவ்ய பிரபந்தம் என்பதற்கு தமிழிலே இவர்கள் வழங்கிய பெயர் அருளிச் செயல் என்பது ஒரு பெயர். அழகமான வளப்பெருமான் நாயனார் அருளிச் செயல் ரகசியம் என்று ஒரு நூலும் செய்திருக்கிறார்.